ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டை நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன். அதுதான் உங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிமோட் தாங்க. நம்ம நைட்டு டிவியெல்லாம் பார்த்துட்டு மறந்த மாதிரி அந்த ரிமோட்டெல்லாம் வந்துட்டு அப்படியே சேர் மேலேயே வந்து வச்சுருவோம். மறுநாள் காலையில் வீடெல்லாம் கூட்டுறப்ப தான் பார்த்திங்கன்னா அது கைக்கு வந்து கிடைக்கும். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அது கீழே விழுந்து கூட உடஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம டிவியில் பார்த்து முடிச்சுட்டு உடனே பார்த்திங்கன்னா அந்த ரிமோட் எடுத்து டீபாய் மேலேயோ டிவி யூனிட் மேலேயோ வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிமோட்டுமே வந்து சேஃபாக இருக்கும். சேம் இது வந்து டிவி ரிமோட்டுக்கு மட்டும் கிடையாது, ஏசி ரிமோட்டுமே இருந்தாலுமே அந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்து வீட்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி அடாப்டர், ஓடிஜி கேபிள்னு சொல்லி நிறையா வந்து வச்சுருப்போம். இதையுமே அங்கங்கே வச்சா மிஸ் ஆகிரும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து மிஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதையுமே இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வைக்கிறதுக்கு பதிலாக கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயுமே வந்துட்டு வேஸ்ட்டாக ஏதாவது ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவைப்படுறப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி டவல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த யூஸ் பண்ண டவலை வந்து அப்படியே ராட்லேயே வந்து விடாமல் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களே வந்துட்டு இந்த மாதிரி சேர் மேலேயோ அப்படி இல்லைன்னா கம்பிலேயோ வந்துட்டு எடுத்து காய வைக்க சொல்லி ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பழக்கிடுங்க. ஏன்னா இதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஹேபிட் தான். ஏன்னா அவங்கவுங்க யூஸ் பண்ண டவலை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து காய வைக்கிறதுமே வந்து ஒரு குட் ஹேபிட் தான். இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே முக்கியமான ஒரு பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹால் தாங்க. அங்கே சோஃபா, சேர் எதுவாக இருந்தாலுமே நல்லா நீட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி சேர்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ தேவையான சேரை மட்டும் எடுத்து ஒரு கார்னராக வந்து வச்சுட்டு ஸோ கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த சேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள போட்டு எடுத்து ஒரு கார்னராக வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹால்லேயுமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா டோரில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கீஸ்லாம் வந்துட்டு ஒரு சில டைம் டோர்லேயே வந்து வச்சுருவோம். அப்படி இல்லைன்னா மறந்த மாதிரி டோருக்கு பக்கத்தில் ஏதாவது ஸ்பேஸ் இருந்தால் அங்கே வந்து வைப்போம். ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி வைக்கிறது வந்து சேஃப் கிடையாது. அதனால் டோருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீ ஹோல்டர் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கீஸ்லாம் வந்து அதில் வச்சுருவோம். ஸோ கீஸுமே வந்து சேஃபாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ரூமில் வந்துட்டு இந்த மாதிரி 2 டப்பு வந்து வச்சுருக்கேன். இது எதுக்காக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளாத்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான். இதெல்லாம் அந்த ப்ளூ கலர் டப்பு இருக்குது பார்த்தீங்களா? இதில் கையில் வாஷ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே வந்து போட்டு எடுத்து வச்சுருவேன். அடுத்தது அந்த ரெட் கலர் பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மெஷினில் வாஷ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதில் வந்து போட்டு எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 தான் பிரித்து எடுத்து வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் துவைக்கிறப்போ வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து ட்ரெஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுறது தான். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கையில் வாஷ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லியுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இன்கேஸ் டைம் இல்லை அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வாஷ் பண்ணுவேன். அடுத்தது மெஷினில் வாஷ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா டெய்லியுமே வந்து லோட் பண்ணி விட்டுருவாங்க. இன்கேஸ் அதிகமாக இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா 2 days ஒன்ஸ் வந்து லோட் பண்ணி விடுவேன். மெஷின் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதையுமே ரொம்ப நேரம் வந்து மிஷின்லேயே வந்து வைக்காமல் உடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி கம்பியில் வந்து போட்டு விட்டுருவேன். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிளாத்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கின மாதிரி ஆயிரும். இதையுமே நம்ம நிழலில் வந்து காய வைக்கிறப்போ அந்த கிளாத்ஸ் எல்லாம் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும். நீங்களும் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி விண்டோ ஸ்க்ரீன் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வந்து வச்சுருப்போம். அப்படி வச்சிருக்கிறதுனால மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா ஏதோ ரூமில் வந்து ஏதோ ஸ்மெல் வர மாதிரியே வந்து ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா டே டைமில் வந்து கொஞ்சம் நேரமாச்சும் அந்த விண்டோலாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டோன்னா அந்த வெளிக்காற்று போடுறப்போ அந்த ஸ்மெல்லாம் வந்து எதுவும் வராமல் இருக்கும். இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு கம்பல்சரி அந்த பெட் ஸ்பெட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேங்க. நான் வந்து செட் ஆஃப் 3 செட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ 3 weeks ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி போடுறப்போ நம்ம பெட்ரூமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் நம்ம மைண்டுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக வந்துட்டு இருக்கும். இந்த பெட் ஸ்ப்ரெட்மே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த 4 சைட்ஸ் வந்து இந்த எலாஸ்டிக் டைப்லேயுமே வந்து நிறைய வந்துருச்சு. நீங்கள் அந்த மாதிரி கூட பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த மாதிரி இல்லாதனால நான் 4 சைட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா பில்லோ கவர்ஸ் எல்லாமே வந்து செட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி அடுத்தது முக்கியமான ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் வேக்கப் ஆகிறப்பவே முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்கவுங்க பெட்ஷீட்ஸை வந்துட்டு அவங்கவுங்களே ஃபோல்ட் பண்ணி எடுத்து வைக்கிறதுமே வந்துட்டு ஒரு நல்ல ஹேபிட் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து பண்ணி முடிச்சாவே பார்த்தீங்கன்னா பெட்ரூமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்கும்.
இனி அடுத்தது முக்கியமான ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்ஸ் தாங்க. நம்ம ஒரு செட் ஆஃப் மேட்ஸ் வந்து நம்ம டெய்லியும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் மேட்ஸ் வந்து ஸ்பேர் வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு மழை சீசன் அப்போ வந்து மெயினாக வந்து யூஸ் ஆகும். ஏன்னா அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளோர் மேட்ஸ்லாம் வாஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னா காயறதுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இன்னொரு செட் ஆஃப் மேட் வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே திரும்ப திரும்ப வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீ அடுத்தது கிச்சனில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி லென்த்தியான மேட் தாங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 2-in-1 வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா குக் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த மேட்டை வந்து நான் அந்த சைடு வந்து அப்படியே மூவ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வெசல்ஸில் வாஷ் பண்ணுறப்போ சிங்க்கு கிட்ட வந்து அந்த மேட்டை வந்து மூவ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 2-in-1 வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இனி அடுத்தது வீட்டில் முக்கியமாக பண்ணக்கூடிய ஒர்க்கில் ஒன்று பார்த்திங்கன்னா க்ளீனிங் தாங்க. க்ளீனிங்குமே வந்துட்டு டெய்லியெலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுவுமே வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ், டெய்லி ஒன்ஸ் பண்ணக்கூடிய க்ளீனிங் ஒர்க்குன்னு சொல்லி ஷெட்யூல் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுபடி அந்த ஒர்க்கெலாம் பண்ணுறப்போ நமக்குமே ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கான ஷெட்யூலுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெலாம் பண்ணி முடித்தோம் அப்படின்னா வீடெல்லாம் கூட்டி விட்டு உடனே வந்து மாப் பண்ணி விட்டுட்டோம்னா வீடு பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த க்ளீனிங்க்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்திங்கன்னா மந்த்லி ஹோம் கிளீனிங்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹேர் ஆக்சசரிஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே போட்டு வைக்காமல் அப்பப்போ டெய்லியுமே வந்து இந்த மாதிரி எடுத்து நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இல்லாதனால நான் இந்த மாதிரி 6-in-1 ட்ராக் வாங்கி அதில் தான் நான் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கான லிங்க்மே கீழே கொடுக்குறேன். தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில் அந்த டோருக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்டெல்லாம் ஹேங் பண்ணக்கூடிய அந்த ஹேங்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி டோருக்கு பின்னாடி இருக்கிறதுனால வெளியிலிருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கர் இருக்கிறதே வந்து தெரியாது. அதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் அந்த ஸ்கார்ஃப் மட்டும் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மந்த்லி கேலண்டர் வந்து வச்சுருக்கேங்க. ஏன்னா இது வந்து ஹாலில் வைக்கிறப்போ ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இந்த ரூமில் வந்து வச்சுட்டேன். இது மந்த்லி கேலண்டர் பார்த்தீங்கன்னா நான் மெயினாக எதுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏதாவது பில்லை பே பண்ணேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு கோட் வேர்டு மாதிரி வந்து நோட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா ஒரு சில டைம் வந்து நம்ம மறந்தா கூட கேலண்டர் எடுத்து பார்க்குறப்போ ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்து வரும். அதுக்காக வந்து மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக அந்த லிக்விட், சோப் பவுடர் அந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருப்போம். இதையுமே வந்துட்டு டேரெக்டாக கீழே வச்சோன்னா ரொம்ப ஸ்பேஸ் அடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக புதுசாக வந்து வாங்கிட்டு வந்தேன். அது யூஸ் பண்ணாமல் தான் வந்து இருந்தது. அதுக்குள்ளே இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் தான் வந்து வைக்கணும்லாம் வந்து கிடையாது. ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி இருந்தால் கூட அதில் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக இருக்கும். தேவைப்படுறப்போ அந்த பேஸ்கெட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்தது முக்கியமான ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிருச்சுன்னா அதை மடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து சேர் மேலேயோ சோஃபா மேலேயோ இந்த மாதிரி பெட் மேலேயோ வந்து போட்டு வச்சுருவோம். அந்த மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா 2-3 நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் வந்து இருக்கும். அப்படியே வச்சாலும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம தான் ஃபுல் பண்ண போகிறோம். அதனால் அந்த ட்ரெஸ்ஸை வந்து கம்பியிலிருந்து எடுத்துகிட்டு வரப்போ ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உடனே மடித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்மே வந்து அந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து இருக்கும். ஸோ ட்ரெஸ் மடிக்கிறதுமே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டிங்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த ட்ரெஸ் ஃபோல்டிங்கான டீட்டெயில் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்ட வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஃபோல்ட் பண்ணுறப்பவே வந்து பீரோவில் வைக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் தனியாக வந்து மடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ரஃப்யூஸ் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி தனித்தனியாக வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்தது முக்கியமான ஒரு டிப் தாங்க வந்துட்டு பார்க்க போகிறோம். நம்ம என்னதான் வந்து இந்த சாக்ஸு இந்த கர்ச்சீஃப்லாம் வந்து கரெக்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சாலுமே நம்ம தேடுறப்ப பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒவ்வொன்றும் வந்து மிஸ் ஆகிரும். ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கார்ட்போர்டு வந்து எடுத்துருக்கேங்க. இது வந்து நம்ம ஆன்லைனில் ஏதாவது திங்ஸ்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த கார்ட்போர்டு தான் இதை வந்து வச்சுருந்தேன். அதே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் போட்டு வந்து எடுத்து ஸ்டோர் ரூமில் ஒரு ஓரமாக வந்து வச்சுட்டேன். ஸோ தேவைப்படுறப்போ வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்லேயுமே இந்த மாதிரி கார்ட்போர்டில் வந்துட்டு நம்ம ரேராக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரைஸ் பேக்கு, நியூஸ் பேப்பர் இதெல்லாமே வந்து அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்கியமாக எல்லாத்து வீட்லேயுமே இந்த மாதிரி ஒற்றைக்குச்சி வந்து வச்சுருப்போம். இதையுமே இந்த மாதிரி கார்னரில் வச்சோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக வந்து நிற்காது, அது கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து விழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோன்னே இந்த மாதிரி பேக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து தூக்கி போடாமல் வச்சுருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி கார்னராக வந்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாப் பண்ணக்கூடிய இந்த ஸ்டிக்கு, இந்த ஒற்றை அடிக்கிற குச்சி எல்லாமே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அது கீழே விழாமல் இருக்கும்.
நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேஸ் பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக இருக்கும். அடுத்தது எல்லாத்து வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி A4 ஷீட் வந்து வச்சுருப்போம், ஏதாவது எழுதுறதுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவைப்படுறப்போ வந்து நம்ம கைக்கு வந்து கிடைக்காது. தேவையில்லாத டைமில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கங்கே வந்து வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபைல் போட்டு எடுத்து ஹாலில் வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குயிக்காக எடுத்துக்கிறதுக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைலில் வந்துட்டு அந்த பேங்க் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. பாஸ்புக்கு, ஜெராக்ஸ் காப்பீஸ் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அந்த மாதிரி தனித்தனியாக வைக்கிறப்போ நம்ம குயிக்காக வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே பூஜை ரூமில் வத்தி குச்சி சாம்பிராணி இதெல்லாம் வந்து ஏற்றி வச்சு சாமி கும்பிடுவோம். இதெல்லாம் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஷ்ரூம் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி மஷ்ரூம் பாக்ஸ் வந்து இல்லை அப்படின்னா 1 யூஸ் கப் ஏதாவது இருந்தால் அது கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு அந்த வத்தி குச்சி சாம்பிராணி வேஸ்ட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இதில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் நம்ம டெய்லி எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு இந்த மாதிரி கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் க்ளீனிங் ஷெட்யூல் தான் வந்து உங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். க்ளீனிங் ஷெட்யூல்லே பார்த்தீங்கன்னா நான் 4 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணக்கூடிய க்ளீனிங், அடுத்தது 10 days ஒன்ஸ், அடுத்தது வீக்லி ஒன்ஸ், அதுக்கப்புறம் டெய்லி பண்ணக்கூடிய க்ளீனிங்னு சொல்லி 4 தான் வந்து பிரிச்சிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணக்கூடிய க்ளீனிங் தாங்க. இது வந்துட்டு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே நல்லா டஸ்டிங் பண்ணி விட்டு டோரு விண்டோ எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி, மிரர், RO, ஃப்ரிட்ஜ் இதெல்லாமே வந்து காலின் ஸ்ப்ரே வச்சு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விடுவேன். ஆல்ரெடி இதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது 10 days ஒன்ஸ் பண்ணக்கூடிய க்ளீனிங் பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறது. அடுத்தது வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணக்கூடிய க்ளீனிங் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து க்ளீன் பண்ணுறது, அது போக மாப் பண்ணுறது வந்து வரும். மாப் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து மாப் பண்ணி விடுவேன். ஸோ மண்டே அண்ட் தேர்ஸ்டே. அடுத்தது டெய்லி பண்ணக்கூடிய ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிளாத் இருந்தால் வாஷ் பண்ணி வைக்கிறது, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரவரி க்ளீனிங்னு சொல்லி அப்பப்போ ஏதாவது ஒரு வேலை வந்து வரும் பார்த்தீங்களா, அதை வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லி வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பண்ணுறப்போ வந்து நமக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் ஒட்டுக்கா சேர்த்து வச்சு 6 months ஒன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு போய் வீடு வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் ஆகிட்டு வரும். நான் இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்தது இன்னொரு vlogல வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.